ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நேற்றைய முன்தின போட்டியில் சிறப்பாக ஆடி இந்திய அணியை வெற்றி பெற வைத்த தல தோனி 10 வருடங்களுக்கு பிறகு தொடர் நாயகன் விருதை பெற்றுள்ளார். ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 3 T20, 5 டெஸ்ட் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்று விளையாடியது. இந்த நிலையில் T20 போட்டிகள் சமநிலையில் முடிந்தது. அதன் பிறகு தொடங்கிய டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலிய மண்ணில் இந்திய அணி 2-1 என்ற முறையில் வரலாற்று வெற்றியை பதிவு செய்தது. அதன் பிறகு தொடங்கிய ஒருநாள் போட்டி தொடரில் நடந்து முடிந்த 2 போட்டிகளின் முடிவுகளின்படி இரு அணிகளும் சமநிலையில் இருந்தன. இந்த நிலையில் 3வது போட்டி நேற்று முன்தினம் நடைபெற்றது. முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலிய அணி இந்திய அணிக்கு 231 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது. அதனைத் தொடர்ந்து ஆடிய இந்திய வீரர்கள் விரைவாக ஆட்டமிழந்தனர். இந்த நிலையில் இந்திய அணி தோல்வியுறப் போகிறது என்று அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் தோனியும் கேதர் ஜாதவும் ஜோடி சேர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். மிகவும் நேர்த்தியாகவும் நிதானமாகவும் ஆடிய அவர்கள் இருவரும் தோனி 87 ரன்களும் ஜாதவ் 61 ரன்களும் விளாசினர். முடிவில் இந்திய அணி 49.2 ஓவர்களில் வெற்றி இலக்கான 234 ரன்களை எட்டி சிறப்பான வெற்றி பெற்றது. இந்த ஒருநாள் தொடரில் தொடர்ந்து 3 போட்டியிலும் அரை சதம் அடித்த தோனி மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்டை பெற்றார். முதல் ஒருநாள் போட்டியில் 51 ரன்களும், இரண்டாவது ஒருநாள் போட்டியில் 55 ரன்களும், 3 போட்டியிலும் சேர்த்து 193 ரன்கள் எடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 10 வருடத்திற்கு பிறகு தோனி கைப்பற்றும் மேன் ஆஃப் த சீரீஸ் விருது இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக தோனி 7 முறை மேன் ஆஃப் த சீரீஸ் கைப்பற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.